வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன். வசந்த காலம் தொடங்கி தோட்டத்தோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் இங்க பார்க்க இருக்கிறோம். கஷ்டப்பட்ட காலம் மாறி இனி வசந்த காலம்தான் அப்படிங்கிறது சொல்றது போல இங்க நிறைய புது இலைகள் இளந்தளிர்களை பார்க்க முடியுது. தோட்டம் பூராவுமே இதே காட்சி தான். தவிர வண்டுகளோட ரிங்காரமும் குறைவில்லாம இருந்தது. அதை தான் இங்க பார்க்க இருக்கோம். தெருவிளக்கு வெளிச்சத்துல மிதந்து வந்த பூவை பிடிச்சா இந்த பூ பேர் ஃபிரங்கி பாணி. இத பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பியா நீன்னு கேட்டான். இந்த பூ பேர் ஃபிரங்கி பாணி. இத பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பியா நீ. மேலும் கீழும் முன்ன பின்ன பக்கவாட்டில இருந்து வருகிற சமூக அழுத்தங்கள்ல என்னடா வாழ்க்கைன்னு புரியாம இதுதான் வாழ்க்கைன்னு உன்னை கவ்விக்கிட்டு பின்னங்கால் பிடல் அடிக்க ஓடுற இந்த வாழ்க்கை நடுவுல பேர் இறைச்சலை கடந்த மன அமைதிக்கும் நிறைவுக்கும் இந்த தோட்ட வேலை மிக உதவியா இருக்கு. இது என்னோட பார்வையா மட்டும் இல்லாம பலரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி இது. இயற்கையோட கை கோர்த்து நீங்களும் இன்பமா வாழ இந்த சித்திரை திருநாள்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பல சுவாரஸ்யமான தோட்ட நிகழ்வுகள் அடுத்த காணொலியில காத்திருக்கு. தொடர்ந்து நீங்க கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த காணொளி மட்டுமில்லாம சென்ற காணொலியிலும் சரி, எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே மற்றவங்களோட தாராளமா பகிர்ந்துக்குங்க. 4 பேர் இல்லை 40,000 பேர் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு நண்பர்கிட்ட நகைச்சுவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி பலரோடு பகிர்ந்து பயன்பெறுவோம். கீரைகள் சென்ற காணொலியில காமிச்சிருப்பேன் முளைச்சு வர்றத. இந்த தடவை அது நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராகி எங்களுக்கு ஒரு சுவைமிக்க உணவாகவும் மாறிச்சு. மலிவான விலையில கடைகள்ல இது கிடைச்சாலுமே
வீட்டில் நாம் வளர்த்து நஞ்சில்லாமல் வளர்த்து அதை அறுவடை பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரும் கொடுப்பனை அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்திருப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.